என்ன பண்ணுவியோ தெரியாதுன்னு பொண்ணை அவர் பர்ணசாலையிலேயே குடிசையிலேயே விட்டுவிட்டு திரும்பிட்டார். விதி பிரகாரம் எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுங்கோ, நான் பாணிகிரகணம் செய்து கொள்றேன். யதோக்தமா பத்மாவதிக்கும் ஜெயதேவருக்கும் ஜெகநாதனுடைய சன்னிதானத்தில் கல்யாணம் ஆச்சு. இல்லறம் தான் உயர்ந்த தர்மம். தர்மங்களுக்குள்ள சிறந்த தர்மம் இல்லற தர்மம். மனைவி மக்களோடு இருக்கிறவனால தான் தர்மம் பண்ண முடியும். இவர் ஜெகநாதன் உள்ள ஒரு பிரேமையினால வேண்டாம் வேண்டான்னு நினைக்கிறார். இவர் ஜெகநாதன் இப்படி சொன்னார், கனவுல சொன்னார்னார். அவர் பொய் சொல்ல மாட்டார்னு அவருக்கும் தெரியும். பார்த்தார் ஜெயதேவர், அப்படி அவசியமா இருந்தா ஜெகநாதன் என்னோட கனவுல சொல்லட்டும் அப்படிங்கிற. அவர் பார்த்தார், துணிச்சல்கார பிராமணன், அவர் பொண்ணை பெற்றவர். கல்யாண அலங்காரம் பண்ணி எப்படி கோவில்லையே கொண்டு விட்டுட்டு வந்தாரோ அவர் எதுக்கு துணிய மாட்டார். இவர் நிராகரிச்ச உடனே பார்த்தார், அந்த பொன் குழந்தையை பார்த்தார், அவளுக்கு பத்மாவதின்னு பேர். அந்த பத்மாவதியை கூப்பிட்டார், அம்மா இவர் தான் உன் காத்துக்காரர், உன்னோட கணவன் இவர் தான், இனிமே உன் சமத்து, நீ என்ன பண்ணுவியோ தெரியாதுன்னு பொண்ணை அவர் பர்ணசாலையிலேயே குடிசையிலேயே விட்டுவிட்டு திரும்பிட்டார். இவர் அந்த பொண்ணு என்ன பண்ணா, நான் இருக்கிற இடம் தெரியாமல் சகலவிதமான சேவைகளும் பண்றாலாம் இந்த ஜெயதேவருக்கு. அந்த பர்ணசாலையை சுற்றி சுத்தம் பண்ணுறது, பூடுக்கிறது, வஸ்திரம் துவச்சி உணர்த்துறது, இப்படி பண்ணுறத பார்த்து 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 ஜெயதேவருடைய மனசே மாறி, இவளால் நம்முடைய நியமங்களுக்கு எந்த விதமான பங்கமும் வராது, இவள் அனுகூலமாக இருப்பாள்னு அவரே உணர்ந்து அந்த தேவசர்மாவை அழைச்சி, நீர் இப்படிலாம் விட்டுட்டுலாம் போகக்கூடாது, விதி பிரகாரம் எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுங்கோ, நான் பாணிகிரகணம் செய்து கொள்கிறேன். யதோக்தமா பத்மாவதிக்கும் ஜெயதேவருக்கும் ஜெகநாதனுடைய சன்னிதானத்தில் கல்யாணம் ஆச்சு. ஜெயதேவரும் பத்மாவதியும் இல்லறத்தில் இருக்கார். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் தான் உயர்ந்த தர்மம். தர்மங்களுக்குள்ள சிறந்த தர்மம் இல்லற தர்மம். ஏன் அப்படின்னா, நம்மளை நம்பி நிறைய பேர் இருப்பான். நீ பிரம்மச்சாரியா இருந்தேன்னா அம்மா அப்பா இருக்கிற சாப்பாடு போட்டுருவா, அப்புறம் யார் போடுவா? நீ இன்னொருத்தரா நம்பி இருக்கணும். துறவரம் பூண்டேன்னா நீ கேஸில் சமைச்சிக்க முடியுமோ? குக்கரில் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட பிச்சைக்கு போகணும், இல்லைன்னா பரதேசியாக பிச்சையாவது எடுத்தாகணும். யார் வந்தாலும் கதவை திறந்து வச்சு வாங்கோன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுற அந்த சக்தி இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு தான் உண்டு. மனைவி மக்களோடு இருக்கிறவனால தான் தர்மம் பண்ண முடியும். அவனை நம்பி தான் சகல தர்மங்களும் இருக்கு. எல்லா தர்மமும் அவனை நம்பி தான் இருக்கு. அதனால தான் உயர்ந்த தர்மம்னா தமிழில் இல்லறத்தை தவிர மற்றதெல்லாம் உயர்ந்ததில்லை, இல்லற தர்மம் தான் உயர்ந்தது. அந்த கிரகஸ்த தர்மத்தில் இருக்கார் ஜெயதேவர். ஜெயதேவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லும்பொழுது பக்தமாலான்னு ஒரு கிரந்தம், அது சமஸ்கிருதத்தில் உள்ள பக்த சரித்திரம். இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற கதைகள் முழுக்கவே ஹிந்தி பாஷையில் தான் இருக்கு. பக்தமாலான்னு பேர் அதுக்கும். அதை தழுவி சமஸ்கிருதத்தில் பண்ணினது தான் இந்த சமஸ்கிருத பக்தமாலா. அந்த பக்தமாலாங்கிற அந்த ஹிந்தியிலேருந்து அப்புறம் மராட்டியில் பக்த விஜயம்னு வந்தது. தமிழ்லையும் அதே பக்த விஜயம்னு இந்த கதைகள்லாம் அதை ஃபாலோ பண்ணி வந்தது. முதல்ல ஒரு நாயக்கர் தான் ஒருத்தர் போட்டார். முதலியார் ஒருத்தர், நாயக்கர் ஒருத்தர். 120 வருஷம் முன்னாடி இந்த பக்த விஜயம் புஸ்தகம் போட்டிருக்கார். அதில் அந்த ஹிந்தி பாஷையில் இருக்கிற பக்தமாலாவை அனுசரித்து அவர் தமிழில் வரிசையாக கதை போட்டிருக்கார். முதல் கதை புண்டலீக சரித்திரம், அடுத்த கதையே ஜெயதேவர் சரித்திரம் தான் அந்த பக்தமாலாவில்.
நம்ம தமிழில் இருக்கிற இந்த பழைய 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புஸ்தகத்திலையும் 2வது சரித்திரமே ஜெயதேவர் சரித்திரம். அதில் இந்த சமஸ்கிருத பக்தமாலா புஸ்தகத்தில் ரொம்ப விசேஷமாக ஜெயதேவருடைய சரித்திரம் 3 அத்தியாயம் இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.